வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், செலெக்ஷன் போஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி, அதுக்கான ஜிகே கிளாஸ் தான் வந்து நான் பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் தான் பார்க்குறோம், ஓகேவா? ஸோ இதில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் ஆல்ரெடி கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை தான் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். எதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த லெவலான கொஸ்டின்ஸ் வந்து இங்கே கேட்டிருக்காங்க, ஸோ ஃபியூச்சரில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எக்ஸாமில் அப்படிங்கிறதுக்காகவும், அதை தாண்டி வந்துன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேயே வந்துன்னா சில கொஸ்டின்ஸ் வந்துன்னா நமக்கு ரிப்பீட் ஆகும், ஓகேவா? ஸோ அது ரிப்பீட் ஆகும், ஓகேவா? ஸோ அதனால் இது முக்கியமான ஒன்றா வந்துன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்துன்னா பார்க்கப்படுது, ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் அந்த எக்ஸாம் அப்டேட்டுகள் வந்தால் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஓகேவா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, in which city was the first, ஓகேவா? ஸோ இந்த சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோல்ஃப் கிளப் ஆஃப் இந்தியா சிச்சுவேட், அதாவது இந்தியாவின் முதல் கோல்ஃப் கிளப் எந்த நகரத்தில் அமைந்திருந்தது அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின், ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போது இந்தியாவில் முதல் கோல்ஃப் கிளப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நகரத்தில் அமைஞ்சிச்சு அப்படிங்கிற கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா, மைசூர், சிம்லா அண்ட் குல்மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு கோல்ஃப் கிளப் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு, ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட இதில் வந்துன்னா சரியான ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆப்ஷன் ஏ இருக்குல்ல, ஸோ ஆப்ஷன் ஏயில் இருக்க கொல்கத்தா அப்படிங்கிறது தான் வந்து வரும், ஓகேவா? ஸோ கொல்கத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் சரியான ஒரு ஆன்சர், ஓகேவா? ஸோ கொல்கத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் சரியான ஒரு ஆன்சர், புரியுன்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ கொல்கத்தா தான் வந்து இது சரியான ஆன்சர். கொல்கத்தாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் கோல்ஃப் கிளப் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு, ஓகேவா? ஸோ த ஃபஸ்ட் கோல்ஃப் கிளப் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொல்கத்தா தான் வந்து வரும். ஸோ கொல்கத்தா தான் வந்து இதெல்லாம் சரியான ஒரு ஆன்சர், ஓகேவா? ஸோ மற்ற எதுவுமே வந்துன்னா இதெல்லாம் வராது, ஓகேவா? புரியும் நினைக்கிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரியான முக்கியமான கொஸ்டின்ஸ் ஏன் அப்படி இதை முக்கியமான கொஸ்டின் சொல்கிறோம் அப்படின்னா, எங்கே வந்து பார்த்தா முதல்ல இந்த மாதிரியான கல்ஃப் கிளப்பு, கிரிக்கெட் கிளப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸாக இருந்தால் இந்த கொஸ்டின். ஸோ இது ஆல்ரெடி எஸ்எஸ்சி சிஜிஎல்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஹூ ஃபவுண்ட் த பிரார்த்தனா சமாஜ் இன் மும்பை, ஓகேவா, இன் 1867, ஓகேவா? ஸோ எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதாவது பிரார்த்தனா சமாஜ் அப்படிங்கிறதுனா மும்பையில் 1867 வந்து தொடங்கப்பட்டது கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ தமிழ்லையுமே கொடுத்துருக்காங்க. 1867 மும்பையில் பிரார்த்தனா சமாஜை நிறுவியவர் யார் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின், ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, கோபாலகிருஷ்ண கோகுலே, ஸ்ரீராம் பஜ்பாய், ஓகேவா? ஸோ ஆத்மராங்க பண்டுராங், ராம் மோகன் ராய் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இவங்களில் யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரார்த்தனா சமாஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1867 நிறுவியது மும்பையில் அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ இதில் சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 3ல் கொடுத்துருக்காங்களே, ஆப்ஷன் 3ல் கொடுத்துருக்க ஆத்மராங்க பண்டுராங், ஓகேவா? ஸோ இந்த ஆத்மராங்க பண்டுராங் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரார்த்தனா சமாஜை வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் 1867 பிரார்த்தனா சமாஜம் வந்து தொடங்கியிருப்பார், ஓகேவா? ஸோ இதில் வேறு எந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1867 எந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மராங்க பண்டுராங்க வந்து தொடங்கினார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரார்த்தனா சமாஜ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்துன்னா பிரார்த்தனா சமாஜம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே தொடங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. அப்போ பிரார்த்தனா சமாஜம் வந்துன்னா எங்கே தொடங்கினாங்க அப்படிங்கிறத மும்பையில், ஓகேவா? ஸோ பெரும்பாலான இந்த சோசியல் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் வந்து அதிகமாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மும்பையில், அதாவது வெஸ்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மராங் பண்டுராங்களுடைய பிரார்த்தனா சமாஜ் வந்து முக்கியமான ஒரு பங்களிக்கும். ஸோ அதனால தான் வந்து இது முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். 1867 பிரார்த்தனா சமாஜ் மும்பை யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா ஆத்மராங்க பண்டுராங், ஓகேவா? ஸோ இவ்வளோ விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சிருக்கணும், ஓகேவா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள், ஓகே? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட், ஓகேவா? ஸோ இஸ் த பிக்கஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பல்சஸ், அதாவது பல்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்புன்னு சொல்லணும், அதுதான் கீழே பாருங்களேன். பின்வரும் மாநிலங்களில் எது பருப்பு வகைகளின் அதிக உற்பத்தி செய்கிறது, ஓகேவா? ஸோ பெரும்பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த
பருப்பு உற்பத்திங்கிறதுல வந்து அதிகமாக எந்த மாநிலம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ். ஏன்னா ஒவ்வொரு உணவுப் பொருளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தானியங்கள் இருக்குல்ல, அதில் எந்த இது வந்து அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான் இது. ஸோ ஆப்ஷன் 1ல் பீகார், ஆப்ஷன் 2ல் வந்து மத்திய பிரதேஷ், ஆப்ஷன் 3ல் வந்து பஞ்சாப், ஆப்ஷன் 4ல் வந்து ஹரியானா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா த பிக்கஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2ல் இருக்குல்ல மத்திய பிரதேஷ். ஓகேவா? ஸோ மத்திய பிரதேஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த பிக்கஸ்ட்டு ப்ரொடியூசர் ஆஃப் பல்சஸ், அதாவது இந்தியாவிலே அதிகமாக பருப்பு உற்பத்தியை வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்யக்கூடியது மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மத்திய பிரதேசம் தான் வந்து வரும். ஓகேவா? ஸோ சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2ல் இருக்க மத்திய பிரதேஷ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நிறைய திருப்பி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, செலெக்ஷன் போஸ்ட்டில் கேட்டிருக்காங்க, சிஜிஎல்லையுமே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது முக்கியமான ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாட் சேஞ்ச். ஓகேவா? ஸோ வாட் சேஞ்ச் டஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப்டன் ஃபேஸ் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தா ஒரு எக்கனாமிக் கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியாவில் வெளிநாட்டு முதலீடு அடிக்கடி என்ன சவாலை எதிர்கொள்கிறது அப்படிங்கிறதா இங்கே கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தா எக்ஸசிவ் ஃபாரின் காம்படிஷன், அதாவது அதிகப்படியான வெளிநாட்டு போட்டி. ஓகேவா? ஆப்ஷன் 2ல் வந்து லேக் ஆஃப் ஸ்கில்டு லேபர், அதாவது திறமையான தொழிலாளர் பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறது. ஆப்ஷன் 3ல் வந்து லேக் ஆஃப் கன்சியூமர் பேஸ், அதாவது நுகர்வோர் அடிப்படை இல்லாமல், அதாவது நுகர்வோர் அடிப்படை அப்படின்னா ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை வாங்குறதுக்கு சரியான ஆள் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஓகேவா? அதான் அதே மாதிரி வந்து ஆப்ஷன் 4ல் இன்கன்சிஸ்டன்ட் ரெகுலரி என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க, அதாவது சீரற்ற ஒழுங்குமுறை சூழல். ஓகேவா? ஸோ அதாவது இது எப்படி சொல்கிறதுனா ஒரு பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா அது வந்து ஒரு டைமில் மட்டும் வந்து நல்லா நடக்கிறது, ஒரு டைமில் வந்து ரொம்ப மோசமாக போகிறது, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறது தான் இந்த இன்கன்சிஸ்டன்ட் ரெகுலரி என்விரான்மெண்ட் சொல்லப்படுது. ஓகேவா? ஸோ எப்போவுமே வந்து பிஸ்னஸ்ங்கிறது அப் அண்ட் டவுன் இருக்கலாம், பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த விஷயத்தை தான் வந்து இந்த ஆப்ஷன் 4 சொல்லுது. ஓகேவா? அதை தான் இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்தியாவில் வெளிநாட்டு முதலில் அடிக்கடி என்ன சவாலை எதிர்கொள்கிறதுனா அதுதான் புரியும் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஏன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் அளிக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து பெரும்பாலுமே வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்டதுனால தான் வந்து நான் சொல்கிறேன் இந்த ஆப்ஷன் 4ல் சொல்லியிருக்காங்களே இன்கன்சிஸ்டன்ட் ரெகுலரி என்விரான்மெண்ட். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்டது வந்து இந்த ஆப்ஷன் 4ல் சொல்லியிருக்க மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் இதுதான் இதில் சரியான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் 4ல் இருக்க சீரற்ற ஒழுங்குமுறை சூழல் அப்படிங்கிறது தான் சரியான. ஓகேவா? ஸோ இந்தியாவில் வெளிநாட்டு முதலீடு அடிக்கடி என்ன சவாலை எதிர்கொள்கிறது அப்படின்னா சீரற்ற ஒழுங்குமுறை சூழல் அப்படிங்கிற இதை தான் வந்து பேஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? புரியும் நினைக்கிறேன். ஸோ இதில் சந்தேகம் புரிஞ்சு அப்படின்னா பாருங்கள். ஓகேவா? சரி, சந்தேகம்லாம் இருக்காது. ஓகேவா? எஸ். ஸோ இது வந்து எக்கனாமிக் கொஸ்டின்ஸ். ஓகே? ஸோ எக்கனாமிக் டாபிக்ஸ்லேருந்து வந்து ஒரு கொஸ்டின் அல்ல 2 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை எப்படி கேட்குறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, மகேந்திரவர்மன் 1, அதாவது முதலாம் மகேந்திரவர்மன் தான் சொல்கிறாங்க, வாஸ் த ரூலர் ஆஃப் த ஃபாலோவிங் டைனஸ்டி. ஓகேவா? ஸோ முதலாம் மகேந்திரவர்மன் பின்வரும், இங்கே நான் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ சாரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் பின்வரும் எந்த வம்சத்தின் ஆட்சியாளராக இருந்தார் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் பாருங்கள். ஓகேவா? ஸோ இங்கே ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ பல்லவா டைனசிட்டி. ஓகே? ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியா டைனசிட்டி, ஆப்ஷன் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா சாளுக்கியா டைனசிட்டி, ஆப்ஷன் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா சோழா. ஓகேவா? ஸோ பல்லவ வம்சம், பாண்டிய வம்சம், சாளுக்கிய வம்சம். ஓகேவா? ஸோ அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோழ வம்சம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன், முதலாம் மகேந்திரவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். அப்போ இதில் சரியானது வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் 1ல் இருக்குல்ல அதுதான். ஓகே? ஸோ முதலாம் மகேந்திரவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவ வம்சத்தை சேர்ந்தவர். ஓகேவா? ஸோ முதலாம் மகேந்திரவர்மன் எந்த வம்சத்தின் ஆட்சியாளர் அப்படின்னா ஆப்ஷன் 1ல் இருக்க பல்லவ வம்சத்தின் ஆட்சியாளர் தான் வந்து முதலாம் மகேந்திரவர்மன். ஓகே? புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாமா? ஸோ அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலங்கள் இருக்குல்ல அதுலேருந்து கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். ஓகே? புரியுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ த ஹெட் ஆஃபீஸ் ஆஃப் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா பிசிசிஐ இஸ் த லொக்கேட்டட் இன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், போஸ்ட் ஆஃபீஸுடைய ஹெட் ஆஃபீஸ் கண்ட்ரோல் வந்து போஸ்ட் ஆஃபீஸுங்கிற பாருங்க, சரிங்க, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்
ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிசிஐன்னு சொல்கிறது. ஓகேவா. ஸோ பிசிசிஐயோட ஃபுல் ஃபார்ம் தான் இது, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. அதுதான் வந்து பிசிசிஐயோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இதையுமே நிறைய திருப்பி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா. எஸ். ஸோ ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கணும். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைமை அலுவலகம். ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா, ஆப்ஷன் 2ல் வந்து சென்னை, ஆப்ஷன் 3ல் வந்து மும்பை, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து நியூ டெல்லி அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து இந்த சிசிசியோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் 3ல் கொடுத்துருக்கேன், மும்பை. ஓகேவா. ஸோ மும்பையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிசிஐயுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ போர்ட் ஆஃப் கவுன்சில் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா அப்படிங்கிற பிசிசியோட ஹெட் ஆஃபீஸ் மும்பையில் இருக்குது. ஓகே. ஸோ சரியான ஆன்சர் வந்துன்னா ஆப்ஷன் 3ல் இருக்க மும்பை. ஓகே. ஸோ ஆப்ஷன் 3ல் இருக்க மும்பை தான் வந்து பார்த்தா வரும். சரியான ஆன்சர் ஆப்ஷன் 3ல் இருக்க மும்பை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹூ எமாங் த ஃபாலோயிங் ஃபார்ம்டு. ஓகேவா. ஸோ ஹூ எமாங் த ஃபாலோயிங் ஃபார்ம்டு த பீகார் ப்ரொவிஷன்ஸ் கிசான் சபா இன் 1929. ஓகேவா. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா பின்வருவனவற்றில் 1929 1929 பீகார் மாகாண கிசான் சபையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ 1929 யார் வந்து பார்த்தீங்கன்னா பீகார் ப்ரொவிஷன்ஸ் கிசான் சபா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயபிரகாஷ் நாராயண், அதாவது ஜேபி நாராயண் கூட சொல்லுவாங்க. ஆப்ஷன் 2ல் வந்து ஜேஎம் செங்குப்தா. ஓகேவா. ஆப்ஷன் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா குன்வர் சிங். ஆப்ஷன் 4ல் வந்து சுவாமி ஷாஜகானந்தா சரஸ்வதி அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு 1929 பீகார் மாகாண கிசான் சபை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 4ல் இருக்குல்ல, ஸோ இவர் தாங்க. ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 4ல் இருக்க சுவாமி சஜானந்தா சரஸ்வதி அப்படிங்கிறவர் தான். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 4ல் இருக்க சுவாமி சஜானந்தா சரஸ்வதி அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த பீகார் ப்ரொஃபஷனல் கிசான் சபா அப்படிங்கிறது வந்து 1929. ஓகேவா. ஸோ 1929 இந்த பீகார் மாகாண கிசான் சபா வந்து தொடங்கியிருப்பார். ஓகே. ஸோ சுவாமி ஷாஜகானந்தா சரஸ்வதி அப்படிங்கிறது தான் இதில் சரியான ஒரு ஆன்சர். ஓகே. புரியும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் பிளான்ட்ஸ் ஆர் யூஸ் வெரி ஃபெர்டைல் பிகாஸ் தே ஆர் ரிச் இன் பிளாக் சாயில் தட் இஸ் வெரி குட் ஃபார்மிங். ஓகே. ஸோ எந்த பீடபூமிகள் மிகவும் வளமானதாவை, ஏனென்றால் அவை விவசாயத்திற்கு மிகவும் நல்ல கருப்பு மண்ணில் நிறைந்துள்ளன அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மண்ணுடைய தன்மையை சொல்லிட்டாங்க. அதாவது பிளாக் சாயின்னு சொல்லப்பட்ட கருப்பு மண் இருக்குல்ல, அதோட தன்மையை சொல்லிட்டு இது எந்த பீடபூமியில் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இங்கே நம்ம அவங்க சொல்லியிருக்க மேட்ரை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஓகே. ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து டெக்கன் லாவா பிளாட்ஸோ, அதாவது தக்கான லாவா பீடபூமின்னு சொல்கிற தமிழில். ஓகேவா. அதுதான் டெக்கன் லாவா பிளாட்ஸ்னு சொல்கிறது. அதே மாதிரி ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் பிளாட்ஸோ, அதாவது ஆப்பிரிக்க பீடபூமின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியன் பிளாட்ஸோ, அதாவது எத்தியோப்பியா பீடபூமின்னு சொல்கிறது. ஆப்ஷன் 4ல் வந்து கண்டாகா பிளாட்ஸ்னு சொல்கிறாங்க, கண்டாகா பீடபூமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இருக்குல்ல. ஸோ இந்த கருப்பு மண்ணுங்கிறது வந்து அதிக வளமிக்க ஒரு மண். ஸோ இது வந்து பிளாக் சாயிலில் அதிகமாக என்ன மாதிரியான பயிர்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பருத்தி, அது வந்து வரும். ஓகேவா. ஸோ புரியும் நினைக்கிறேன். ஸோ பருத்தி அதிகமாக வந்து இந்த கருப்பு மண் சொல்கிறது கரிசல் மண் கூட சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ பெரும்பாலுமே வந்து இந்த கரிசல் மண்ணில் தான் வந்து பருத்தி வந்து அதிக அளவில் வந்து விளையக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த பிளாக் சாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து எதோட தன்மை இருக்குன்னா இப்போ எரிமலை இருக்குல்ல, அதோட லாவான்னு சொல்லப்படும் இருக்குல்ல, அதோட தன்மை வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் அது கருப்பு கலரில் இருக்குது. ஓகேவா. ஸோ அந்த கலருக்கான இதுவே வந்து அதுதான். அப்போ இங்கே பிளாக் சாயில் அப்படிங்கிறதோட ரிலேட் பண்ணக்கூடிய லாவா தான். அப்போ டெக்கான் லாவா ஃப்ளாட்ஸ்னு சொல்கிறோம்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா சரியானதாக இருக்கும். ஓகேவா. ஸோ சரியான ஆன்சர் வந்து டெக்கான் லாவா ஃப்ளாட்ஸ்னு சொல்லப்படக்கூடிய தக்கான லாவா பீடபூமின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இதுதான் சரியான ஒன்று. ஸோ தக்கான லாவா பீடபூமிங்கிறது தான் இந்த விவசாயத்துக்கு மிகவும் நல்ல கருப்பு மண்ணை வந்து நிறைந்துள்ள பகுதியாக வந்து இருக்குது. ஓகே. ஸோ புரியும் நினைக்கிறேன். ஸோ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1ல் இருக்க டெக்கான் லாவா பீடபூமி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹூ எமாங் த ஃபாலோயிங் ஹேஸ் ஆத்தர்டு த பிளே நீல் தர்பன். ஓகே. ஸோ நீல் தர்பனுடைய
பிளேயோடைய ஆத்தர் யார், அதாவது பின் ஒரு நாட்டில் நீல் தர்பன் நாடகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா சித்ரானந்த தாஸ், ஓகேவா. ஸோ சிஆர் தாஸ் சொல்லுவோம்ல, அவர் தான். ஆப்ஷன் 2ல் வந்து மோதிலால் நேரு, ஓகேவா. ஸோ மோதிலால் நேரு, ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 3ல் வந்து தீனபந்து மித்ரா, ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 3ல் வந்து தீனபந்து மித்ரா. ஆப்ஷன் 4ல் வந்து சரோஜினி நாயுடு, ஓகேவா. ஸோ சரோஜினி நாயுடு அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீல் தர்பன் அப்படிங்கிறதோட ஆத்தர், ஓகேவா. ஸோ யார் என்பதுனா இந்த நீல் தர்பன்கிற பிளேயோட ஆத்தர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க, ஓகே. நீல் தர்பன்கிறது ஒரு நாடகம், அதனுடைய ஆத்தர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் சிஆர் தாஸ், மோதிலால் நேரு, தீனபந்து மித்ரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது இதில் சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல் கொடுத்துருக்கேன், தீனபந்து மித்ரா, ஓகேவா. ஸோ தீனபந்து மித்ரா அப்படிங்கிறது தான் வந்து இதில் சரியான ஒரு ஆன்சர். ஸோ தீனபந்து மித்ரா அப்படிங்கிறவர் தான் நீல் தர்பன் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை எழுதியவர், ஓகே. புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த தீனபந்து மித்ரா அப்படிங்கிறவர் தான் நீல் தர்பன் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை வந்து எழுதியவர், ஓகே. புரியும் நினைக்கிறேன். ஸோ நீல் தர்பன் பிளேயுடைய ஆத்தர் யார் அப்படின்னா தீனபந்து மித்ரா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா மோகன் வீணா பிளேயர், ஓகே. ஸோ மோகன் வீணா பிளேயர் பண்டிட் விஸ்வமோகன் பட் win the டேஷ் அவார்ட் இன் த இயர் 1994, ஓகேவா. ஸோ யார் சொல்கிறாங்க அப்படின்னா மோகன் வீணா பிளேயர்னு சொல்லுவாங்களா, அதான் இங்கே தமிழில் டிரான்ஸ்லேட் வீரருங்கிற மாதிரி ஆயிடுச்சு, ஓகேவா. ஸோ மோகன் வீணா கலைஞர் அப்படிங்கிறது தான் இங்கே சரியான ஒன்று, வீரருங்கிற பதில். ஸோ அப்போ இங்கே மோகன் வீணா கலைஞராக இருக்கக்கூடிய பண்டிட் விஸ்வமோகன் பட் அப்படிங்கிறவர் 1994ஆம் ஆண்டில் டேஷ் விருதை பெற்றார் அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து கிராமி அவார்டு, ஓகே. ஆப்ஷன் 2ல் வந்து சங்கீத கலாநிதி. ஆப்ஷன் 3ல் வந்து ஆஸ்கர் அவார்டு. அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து சங்கீத நாடக அகாடமி அவார்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான், ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோகன வீணா பிளேயர் அப்படின்னு சொல்லப்படுகிறது பண்டிட் விஸ்வமோகன் பட் அப்படிங்கிறவர் வந்து போனால் 1994 வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவார்டு வின் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமி அவார்டு, ஓகே. ஸோ கிராமி அவார்டு வந்து வின் பண்ணுவார். ஸோ இந்த மோகன வீணா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சவரே இவர் தான், ஓகேவா. ஸோ புரியும் நினைக்கிறேன். ஸோ மோகன வீணா பிளேயர் இருக்கலாம், இதை வந்து கண்டுபிடிச்சவர் பண்டிட் விஸ்வமோகன் பட் தான். அவரோட நேமில் இருக்க அந்த மோகன் அப்படிங்கிறது தான் அந்த வீணைக்கு முன்னாடி வந்து சேர்த்துருப்பார், ஓகே. புரியும் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு கொஸ்டின்ஸுமே கேட்பாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோகன் வீணா வந்து பார்த்தீங்கன்னா யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிற கேட்பாங்க. அதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பண்டிட் விஸ்வமோகன் பட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பண்டிட் விஸ்வமோகன் பட் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பிளேயர் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. மோகன வீணா பிளேயர் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று, ஓகே. ஸோ பண்டிட் விஸ்வமோகன் பட் அப்படிங்கிறவர் மோகன வீணா பிளேயர் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பண்டிட் விஸ்வமோகன் பட் வந்து பார்த்தீங்கன்னா கிராமி அவார்டை வந்து எந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 1994 அப்படிங்கிறது தான் இதில் சரியான ஒன்று, ஓகே. ஸோ 1994 தான் வந்து பண்டிட் விஸ்வமோகன் பட் அப்படிங்கிறவர் வந்து கிராமி அவார்டை வந்து பெற்றார், ஓகேவா. புரியும் நினைக்கிறேன். ஸோ இது முக்கியமான ஒரு மூமெண்ட், ஓகேவா. ஸோ இதில் எந்த மாதிரிலாம் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எந்தெந்த டேரக்ஷன் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன், ஓகேவா. ஸோ ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதில் எந்த டேரக்ஷனில் இருந்து வேணால் கொஸ்டின் கேட்கலாம். நமக்கு தெரிய வேண்டியது 4 விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த 4 விஷயத்தை நம்ம தெளிவாக கற்றுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆர்டிகல் ஹேஸ் சிமிலர் ப்ரொவிஷன்ஸ் டு தட் ஆர்டிகல் 32 அண்ட் டீல் வித் ரிட்ஸ் ஜுடிஷன், ஓகேவா. ஸோ எந்த கட்டுரையில் அதாவது கட்டுரைனா ஆர்டிகல், ஓகேவா. ஸோ புரியும் நினைக்கிறேன். எந்த கட்டுரை அப்படின்னா நீங்கள் குழப்பிக்க வேணாம், ஓகேவா. ஸோ ஆர்டிகல்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. ஆர்டிகல், ஓகேவா. ஸோ புரியலையா, இது வந்து கட்டுரை ஞாபகம் வச்சுக்க வேணாம். ஆர்டிகல் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆர்டிகல் 32 மற்றும் ரிட் அதிகார வரம்பை போன்ற விதிகள் உள்ளது அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதாவது ஆர்டிகல் 32 மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்டிகல் வந்து இருக்குது, ஓகே. ஸோ அது எந்த ஆர்டிகல் வந்து தான் கேட்குறாங்க. சிமிலர் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. அப்போது அது வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி சொல்லுங்கன்னா ரிட் ஜுடிஷன், ஓகேவா. ஸோ அதை பற்றி சொல்லக்கூடியது நீதி பேரணை சொல்லுவோம்ல, அதை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ ஆர்டிகல் 32. அப்போ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 228, ஓகே. ஸோ ஆர்டிகல் 228. ஆப்ஷன் 3ல் ஆர்டிகல் 227, ஓகே. ஆர்டிகல் 227. ஆப்ஷன் 3ல் ஆர்டிகல் 226. ஆப்ஷன் 4ல் ஆர்டிகல் 225 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல் 32 மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்
3ல் இருக்குல்ல ஆர்டிகல் 226 இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல் 32 மாதிரியே வந்து இருக்கும் ஓகேவா. ஸோ ஆர்டிகல் 32 மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 226. ஆர்டிகல் 32 வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ரெமிடின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகே புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் எந்த ஒரு டவுட் இருக்காதா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்யூ கைஸ் ஓகே. ஸோ தேங்க்யூ இது வரைக்கும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இதில் எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் கூட பாருங்கள். அப்படி எதுவும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியாத இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நோட் பண்ணிக்கிறங்க, அது முக்கியமான ஒன்று. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸோட அப்டேட்டுகள் ஒரு எக்ஸாம் அப்டேட்டுகள் தான் இமீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீ டெஸ்ட்டு பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அவைலபிளாக இருக்குது, டெலகிராம் சேனலில் நிறையவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுனாலுமே வந்து கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பதிலளிக்கிறேன். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. தேங்க்யூ கைஸ்.